ரதியக்கா அடுப்படியில் அக்கா அன்றைக்கி உங்களுக்கு வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறேன். அக்கா மெத்தடில் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, ஆயிலு ஒரு 4 ஸ்பூன் விட்டுருந்தேன் அக்கா. இதை நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கணும். தோலோடு போடுங்க, ஒன்றும் இது இல்லை. அக்கா தோலோடு தான் போடுவேன், நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ வேர்க்கடலை வறுபட்டது போதும், நம்ம எடுத்துடணும். வேர்க்கடலை இந்த அளவு வறுபட்டால் போதும். அக்கா எடுத்துட்டேன். அடுத்து கொஞ்சமாக ஆயில் இருக்குது. இதில் என்ன வதக்க போகிறோன்னா ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா வாசனைக்கு, ஒரு 3 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம், இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இதை கொஞ்சம் வெங்காயம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் லைட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கணும், அவ்வளோதான். இப்போது இந்த வெங்காயம் வந்து லைட்டாக சிவக்கணும். இது வந்து நல்லா நம்மளுக்கு இந்த வேர்க்கடலை சட்னி நல்லா வாசனையாக சூப்பராக தோசை, இட்லி, நம்ம பூரி சப்பாத்தி கூட எங்கள் வீட்டில் வச்சுப்போம். நீங்கள் அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து சூடு பண்ணக்கூடாது. சூடு பண்ணால் டேஸ்ட்டு போயிடும். சீக்கிரமாக எடுத்து வெளியே வச்சுட்டு அப்படியே சாப்பிடணும். இது கொஞ்சம் இன்னும் வெங்காயம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகும். இதில் அக்கா ஒரு அரை தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். கொஞ்சமாக தேங்காய், ஒரு 10 தேங்காய். இதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு. இது கொஞ்சம் இந்த தக்காளி வதங்குற வரைக்கும் வதக்கணும். இந்த பச்சை மிளகா போடுறது கொஞ்சம் அது வேறு ஃப்ளேவரும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. மிளகா காரம் உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. மிளகா வத்தல் நம்ம காஞ்ச மிளகாயை கம்மி பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கிருச்சு, அப்படியே எடுத்து நம்ம ஆற விட்டோம். இந்த வடை சட்டியிலே ஹீட்டு பண்ணக்கூடாது, ஆயிலும் ஊற்றக்கூடாது. இந்த பச்சையாக அந்த கொத்தமல்லியை லைட்டாக ஒரு கைப்பிடி அளவு போட்டுனாக்கா லைட்டாக பிரட்டி எடுக்கணும், அவ்வளோதான். அடுப்பு பற்ற வைக்கணும். அந்த ஹீட்டான கடாயே போதும். கடாய் ஹீட்லேயே இந்த வதங்கிருச்சு பாருங்கள், இந்த அளவு வதங்கினா போதும். எடுத்து இதையும் ஆற வச்சிடும். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். போட்டது பச்சை வேர்க்கடலை, அதனால் வறுத்தேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வாங்கினா அப்படியே தோலை எடுத்துகிட்டு போடுங்க, தோல் எடுக்காமலும் போடலாம், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். ஆறிச்சு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுருவோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறப்பாக சுற்றிட்டு வந்துடும். கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டி சட்னி உங்கள் சாய்ஸ் தான். கெட்டி சட்னி அரைக்கனாலும் அரைச்சிக்கலாம், கொஞ்சம் தண்ணியாக அரைக்கனாலும் அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சிட்டு வந்தாச்சு. காரம் வந்து உங்கள் சாய்ஸ் தான், எவ்வளோனா போட்டுக்கோங்க. அக்கா இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைச்சிருக்குறேன். நைஸாக அரைச்சாப்பா நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து சரியாக நல்லா இருக்காதுன்னு அக்காவுடைய இது. நீங்கள் வந்து இன்னும் நைஸாக வேணும், உங்கள் வீட்டில் ஒத்துக்கல, நைஸாக இருந்தால் தான் நல்லா பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். இது அக்கா அப்படியே பவுலுக்கு மாற்றிடுறேன். அதான் பவுலில் மாற்றியாச்சு பாருங்கள். எந்த மெத்தடில் எங்களுக்கு இந்த சட்னிக்கு வாட்ரு ஏன்னா அக்கா வீட்டுக்கு இவ்வளோ போதும். நீங்கள் இன்னும் தண்ணி வேணுனாலும் நீங்கள் ஊற்றி கரைச்சிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதுக்கு குட்டியாக ஒரு தாளசம் போடலாம், ஆனால் அடுப்பில் வைக்கக்கூடாதுப்பா. அடுப்பில் வச்சா அது டேஸ்ட்டே வேறு மாதிரி. அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு இங்கே பாருங்கள், 2 ஸ்பூன் தான் ஆயில் விட்டு அது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சவந்துருச்சு. கடுகும் போட்டுச்சோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அக்கா ஒரு கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா வாசனைக்கு அது மேலே கடந்தால் அந்த வாசனை நல்லாயிருக்கும் சட்னி. இப்போ அப்படியே சட்னி எடுத்து இதை தாளசத்தை எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம். வேர்க்கடலை சட்னி அக்கா மெத்தடில் இப்படி செஞ்சு பாருங்கள். இல்லை அக்கா மெத்தடில் இந்த வேர்க்கடலை சட்னி வச்சு பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்ட்டாக சப்பாத்திக்கு தொட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையோட இட்லிக்கு நம்ம எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னே தெரியாது. அக்கா வீட்டில் மிக்ஸி மாவு எப்படி அரைச்சி குஷ்பு இட்லி மாதிரி இட்லி வரும். அக்கா அந்த மெத்தடெலாம் அக்கா வீடியோவில் போட்டிருக்கேன். மிக்ஸிலே மாவு அரைச்சி எப்படி குஷ்பு இட்லி செய்கிறது அப்படின்னு சொல்லி. அந்த இட்லி செஞ்சிங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இட்லி சட்டியில் ஊற்றிக்கிட்டே இருந்தால் இந்த சட்னி அவ்வளோ வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது ரதியக்கா அடுப்படியில் இது 45 சட்னி. அக்கா வெரைட்டி ஆஃப் சட்னி 45 செஞ்சு போட்டிருக்கிறேன், வீடியோ போட்டிருக்கிறேன். வீடியோவில் போய் பார்த்து எல்லா சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ரொம்ப 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 டேஸ்டியாக வாசனையாக இருக்கும் பார்த்த வேர்க்கடலை சட்னி. தேங்க்யூப்பா.